أعوذ بالله من أعوذ الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قالوا بلى قد جاءنا نذير فكذبنا وقلنا ما نزل الله من شيء إن أنتم إلا في ضلال كبير. அதற்கு அவர்கள் மெய்தான், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்றவர் நிச்சயமாக எங்களிடம் வந்தார். பின்னர் நாங்கள் அவரை பொய்யாக்கி, அல்லாஹ் எதையும் உம்மீது இறக்கி வைக்கவில்லை, நீங்கள் பெரும் வழிகேட்டில் இல்லாமல் வேறு இல்லை என்று நாங்கள் கூறினோம் என்று அவர்கள் கூறுவார்கள். சூரா யாசின், சூரா முல்குனுடைய 9வது ஆயத்து இது. இப்போ போன ஆயத்துல வந்து நரகவாசிகள்கிட்ட அந்த மலக்குகள், உங்களிடம் எச்சரிக்கை செய்யக்கூடிய யாருமே வரலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இழிவுபடுத்துற துணியில கேட்பாங்கன்றத அல்லாஹ் வந்து சொல்லி காமித்தான். இந்த 9வது ஆயத்துல வந்து அந்த நரகவாசிகள் அவங்களுடைய அந்த குற்றத்தை ஒப்புக்கொண்டுதான் ஆகுற மாதிரி ஒரு சூழ்நிலை. அவங்க ஒப்புக்கொண்டுதான் ஆகுறாங்க. அதற்கான பதிலையும் வந்து சொல்றாங்க. ஆமா, தூதர் வந்தாரு, ஆனா அந்த தூதரை வந்து நாங்க பொய்யாக்கணும். அதே மாதிரி அவர் கொண்டு வந்த இறை செய்தியையும் மறுத்து, அந்த இன்னும் சொல்ல போனா அந்த தூதர்களையும் வழிகேடர்கள் அப்படின்னு சொல்லி நாங்க பழியா சொன்னோம். அப்படிலாம் வந்து அவங்க நரகத்துல சொல்லக்கூடிய ஒரு செய்தியை தான் அல்லாஹ் வந்து சொல்லி காமிக்கிறான். சோ காலு பலா, ஆம் என்று அவர்கள் சொல்லுவார்கள். இப்போ இந்த இடத்துல வந்து நெகட்டிவ் கொஸ்டினுக்கு அவங்க பதில் சொல்றாங்க. அலம் யத்திக்கும், லம் யத்திக்கும்னு உங்கள்ட்ட வரவில்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதற்கு அவங்க வந்து ஆமா, வந்துதான் இருந்தாங்க அப்படின்றத வந்து சொல்லக்கூடிய விதமாக, இல்ல வராம இல்ல, நிச்சயமாக வந்தாங்க அப்படின்னு சொல்லி அழுத்தமாக அவங்க சொல்றாங்க அப்படின்றத எல்லாம் வந்து சொல்றாங்க. அது ஜாஅனா நதீர், எங்களிடத்தில் நிச்சயமாக ஒரு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர் வந்தார். கதபனா, நாம் அவரை பொய்ப்படுத்தினோம். கதப அப்படின்னு சொன்னா பொய் சொன்னான்னு அர்த்தம். கதப அப்படின்னு சொல்லி அல்லாஹ் பயன்படுத்து. கதபனா மத்தவங்கள பொய்யாக்குறது, அவங்க சொல்ற செய்தியை பொய்யாக்குறது, அவங்களையே பொய்யாக்குறது, அந்த பொருள்ல பயன்படுத்தப்படுது. அப்போ அந்த தூதர்களுடைய வார்த்தைகளை தகுந்த ஒரு காரணம் இல்லாம வேணும்னே பொய்ப்படுத்தினாங்க அப்படின்றத அல்லாஹ் வந்து ஆஹ் அவங்க சொல்ற விதமாவே சொல்றான். ஃபகதப்னா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களாம். ஆமா, நாங்க பொய்ப்படுத்திட்டோம். அடுத்தது வகுல்னா மா நஸ்ஸலல்லாஹு மின் ஷை, அல்லாஹ் எங்கள்கிட்ட எதையுமே இறக்கி வைக்கவில்லை என்றும் அவர்கள் வகுல்னா நாம் கூறுவோம். அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் நாங்க பொய்ப்படுத்தவும் செஞ்சோம். ரெண்டாவது, உங்கள்ட்ட வேதமோ அல்லது வகையோ இறை செய்தியோ எதுவுமே வந்து அல்லாஹ் இறக்கி வைக்கல அப்படின்றதையும் நாம சொன்னோம்னு சொல்லுவோம். ஸோ தொடர்ந்து இன் அன்தும் இல்லா ஃபீ துலாலின் கபீர். துலாலின் கபீர் அப்படின்னு சொன்னா வழிகேட்டிலேயே ஒரு மிகப்பெரிய வழிகேடு. ஸோ அந்த தூதர்களை பார்த்து, ஏன்னா அந்த தூதர்கள் இவங்களுக்கு நல்வழி காட்டுறதுக்காண்டி வந்திருக்கிறாங்க. அவங்கள பார்த்து இந்த நரக அந்த குஃப்ர்ல இருந்தவங்க எல்லாம் சொல்றாங்களாம், நீங்க நாங்க வந்து வழிகேட்டுல இல்ல, நீங்க தான் வழிகேட்டுல இருக்கீங்க. எங்களுக்கு நல்லது சொல்ல வரோம், அது சொல்றேன் இது சொல்றேன்னு சொல்லிட்டு எங்களை வந்து இது பண்றீங்க. அப்போ இந்த 3 விஷயம் வந்து இவங்க சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த தூதர்களை பொய்யாக்குறது, ரெண்டாவது உங்களுக்கு அல்லாஹ் எதுவுமே கொடுக்கலன்னு சொல்றது, மூணாவது நீங்க மிகப்பெரிய ஒரு வழிகேட்டுல இருக்கீங்கன்னு அந்த தூதர்களை பார்த்து சொல்றது. அதை தான் வந்து அல்லாஹ் இங்க பயன்படுத்தி காமிக்கிறான். அப்போ இந்த நரகவாசி மக்கள், இவங்களுக்கு வந்து சில காவலர்களை வந்து அல்லாஹ் கேள்வி கேட்க வைப்பான். அதற்கு தான் வந்து அவங்க வந்து பதில் சொல்லுவாங்க. எங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு யாருமே வரல அப்படின்னு சொல்லி இந்த மக்கள் சொல்லிட முடியாம தான் அல்லாஹ் வந்து முன்கூட்டியே ஒரு எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு தூதரை அனுப்பிச்சு வைக்கிறான். சோ இதுவும் கூட அல்லாஹ்வினுடைய ஒரு நாட்டம் தான். ஏன்னா மனிதனை பொறுத்த வரைக்கும் பொதுவா காரணம் சொல்ற இயல்பு அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த வகையில வந்து நரகத்துல வந்து அந்த மனிதன் காரணம் சொல்றதுக்கு தான் முயற்சி செய்வான். ஆனா அல்லாஹ் வந்து அதற்கான வாசலை அடைக்கும் முகமாக உலகத்துல இருக்கும்போதே அவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய, நல்லது சொல்லக்கூடிய ஒரு தூதரை அனுப்பி வச்சு அந்த வாசலையும் அல்லாஹ் வந்து அடைச்சிட்டான். அப்போ அந்த மக்கள் என்ன, இந்த நரகவாசிகள் வேற வழியே இல்லை, ஒப்புக்கொண்டுதான் ஆகணும். எஸ் ஆர் நோ அப்படின்ற இது கேள்வி கிடையாது. இங்க எஸ்ன்னு மட்டும் தான் சொல்லி ஆகணும். அந்த மாதிரி அல்லாஹ் அவங்களுக்கு வந்து சில விஷயங்களையும் கத்துக் கொடுத்திருக்கான், எல்லா செய்திகளையும் சொல்லி இருக்கிறான். அப்பயும் அந்த மக்கள் வந்து பொய்ப்படுத்தினாங்கன்றத அல்லாஹ் இந்த ஆயத்துல சொல்றான். அப்போ இந்த உலகத்துல அவங்க செஞ்ச 3 தவறுகள் அல்லாஹ் வந்து அதை அவங்க வரிசையா ஒத்துக்கொள்ள வைப்பான். ஃபர்ஸ்ட் அந்த தூதர்களை பொய்ப்படுத்துறது. அவங்க சத்தியத்தை சொல்லுவாங்க,
அவங்கள கிண்டல் பண்றது, அவங்களுடைய போதனைகள்ல வந்து பொய்யாக்குறது, ஃபர்ஸ்ட் இந்த வேலையை செய்யறாங்க. ரெண்டாவது வந்து இறைவன் மனுஷனுக்கு வந்து எந்த ஒரு வேதத்தையோ சட்டத்தையோ இது கொடுக்கறது இல்ல, இறக்கி வைக்கிறது இல்ல, மதம் அப்படின்றதே பொய்யானது, இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் வந்து நிராகரிக்கிறது, இந்த வேலையெல்லாம் அவங்க வந்து செய்யணும். ரெண்டாவது, அதாவது வகை அப்படின்றதே கிடையாதுன்னு சொல்லி மறுக்கிறது. மூணாவது செய்தி, நல்லோர்கள் இவங்கெல்லாம் வந்து நமக்கு நல்லது சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னா அவங்கள வந்து நீங்க வழிகேட்டுல இருக்கீங்க. ஏன்னா இவங்க எல்லாம் வந்து திருத்துறதுக்காண்டி வந்திருக்கிறாங்க. ஆனா அந்த நல்ல வழிபடுத்தக்கூடிய அந்த தூதர்களை பார்த்து நீங்க தான் மிகப்பெரிய ஒரு வழிகேடர்கள், நீங்க தான் வந்து முட்டாள்கள் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அந்த இதை வந்து இதெல்லாமே அவங்க திமிருனால, அகந்தையினால, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள கூடாதுன்றதுக்காண்டி இந்த வேலையெல்லாம் வந்து செய்வாங்க. மறுமையில இந்த நரகத்தினுடைய அந்த வேதனையை பார்க்கும் பொழுது, அந்த கொடூரத்தை பார்க்கும் பொழுது, வேற வழி இல்ல, நம்ம இதுலதான் போக போறோம் அப்படின்றத உணர்ந்து அவங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை தான் அல்லாஹ் வந்து இதுல பயன்படுத்தி காமிக்க சொல்றான். இந்த இடத்துல வந்து இன்னொரு செய்தி நமக்கு என்ன புரியுதுன்னா, மறுமை நாள்ல அவங்களுடைய வாயாலேயே எல்லா பாவங்களையும், எல்லா நிராகரிப்பையும் அவங்க ஒத்துக்கொள்ற மாதிரி தான் இருக்கும். அந்த இடத்துல சாக்கு போக்கு என்ன சொன்னாலும் எடுபடாது. நான் இந்த காரணத்துக்காண்டி இது செஞ்சேன், அதுக்காண்டி அப்படி சொன்னேன். இந்த உலகத்துல வேணா சொல்லலாம், தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி உண்டு, திருந்துறதுக்கும் வழி உண்டு. ஆனா அங்க மறுமை நாள்ல எந்த இதுவுமே கிடையாது. ஆன்சர் பண்ணவே முடியாது. அதாவது சாய்ஸே இல்லாம ஒரே பதில் தான் அப்படின்றத இதுல நம்ம வந்து புரிய வருது. சோ அதே மாதிரி தப்பு ஒருத்தன் செய்யறான் அந்த உலகத்துல அப்படின்னு சொன்னா, அவனுக்கு வந்து அந்த தப்பு சுட்டி காட்டப்படும் போது அதை பார்த்து அவன் திருந்திக்கணும். நரகத்துல வச்சு அவன் குற்றத்தை ஒப்புக்கொள்றதை விட இந்த உலகத்துல வாழும்போது அவனுடைய தப்பை வந்து அவன் ஒத்துக்கொள்ளணும், அவன் திருந்திக்கணும். அங்க போய் ஒப்புக்கொள்றதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்றத நம்ம வந்து புரிய வருது. இந்த உலகத்துல நம்ம வாழும்போது நமக்கு ஒருத்தவங்க நல்லது சொல்றாங்கன்னா அவங்கள வந்து நம்ம அக்செப்ட் பண்ணணும், அவங்க சொல்ற செய்தியை அக்செப்ட் பண்ணணும், நம்ம வாழ்க்கையில சேஞ்சஸ் ஏற்படணும் அப்படின்றதான் அல்ல இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு வந்து உணர்த்துறோம். அதே மாதிரி ஆஹ் நல்லவங்க நல்லது சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னா அவங்கள பார்த்து பிற்போக்குத்தனத்துல இருக்கீங்க, வழிகேட்டுல இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றது வந்து இந்த நரகவாசிகளோட ஒரு பண்பு. ஒருத்தவங்க நமக்கு நல்லது சொல்ல வராங்கன்னா நீங்க கேளுங்க, அவங்கள வந்து இழிவுபடுத்துற மாதிரியோ அவங்க சொல்ற வார்த்தைகளை கேவலப்படுத்துற மாதிரியோ செய்யறது அது நரகவாசிகளுடைய பண்பு அப்படின்றது கூட நம்ம இந்த ஆயத்து மூலமாக புரிஞ்சு கொள்ள முடியுது. அதே மாதிரி ஆஹ் பெற்றோராக இருந்தாலும் சரி, ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, அல்லது மார்க்க அறிஞர்கள் யாரும் ஒருத்தவங்க நமக்கு வந்து ஒரு நல்லதை சொல்லி காமிக்கிறாங்க, நம்ம தப்பு வந்து சுட்டி காட்டுறாங்க. ஏன்னா மனுஷனுக்கு நல்லது சொன்னா கூட ஏத்துக்கிறோம், ஆனா தப்பு சுட்டி காட்டும் போது அதை அக்செப்ட் பண்ற இது வந்து அவ்வளவு சீக்கிரம் இருக்காது. அந்த இடத்துல வந்து சரி, நமக்கு வந்து அல்லாஹ் ஒரு நேர்வழி காட்டக்கூடிய ஒரு நபரை அனுப்பிச்சு வச்சிருக்கிறான், அவங்க மூலியமா நம்ம திருந்திக்கணும், நம்ம வந்து நேர்வழி அடையணும் அப்படின்றத நம்ம வந்து இந்த ஆயத் மூலமாக புரிஞ்சு கொள்ள முடியுது. அதே மாதிரி தீமையை நன்மையா பாக்குறது, என்னென்ன தீமைகள் எல்லாம் இருக்கோ இதெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் இல்லாம இன்னைக்கு வாழ முடியுமா, எப்படி நம்ம இந்த மாதிரிலாம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி காரணங்களை சொல்றது, அல்லது நன்மையை வந்து தீமையா நினைக்கிறது. அந்த மாதிரியான இது வந்து அழிவுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு இதா அமையும், பாதையா அமையும். ஏன் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, ஒரு வழிகாட்டி தான் அந்த குஃப்ரு செஞ்சவங்களுக்கு அல்லாஹ் வந்து அனுப்பிச்சு வச்சான். அவங்க வழிகேட்டுல இருக்கிறதுனாலதான் ஒரு தூதரை அனுப்பிச்சு வச்சு அல்லாஹ் வந்து அவங்கள சரி பண்ணணும்னு நினைக்கிறான். ஆனா அப்படி இருக்கும்போது அந்த வழிகாட்டிகளே இவங்க எப்படி சொல்றாங்க, நீங்க தான் வழிகேட்டுல இருக்கீங்க, ஒரு நல்லது செய்ய வந்தவங்கள, ஒரு நல்லது சொல்ல வந்தவங்களை பார்த்து. ஏன்னா இன்னைக்கே அது நடக்குது. இன்னைக்கு சமுதாயத்துல ஒருத்தவங்க ஒரு நல்லது சொல்றாங்கன்னா, ஆமா இவன் நியாயமா, இவன் முதல்ல ஒழுங்கா அப்படின்னு சொல்லக்கூடியது, அல்லது வந்து உனக்கு தான் ஒண்ணுமே தெரியல, நீ தான் வந்து காலத்துக்கு தகுந்த மாதிரி அப்டேட் ஆகல அப்படின்னு சொல்லி அந்த சொல்ற நபரை வந்து இழிவுபடுத்துறது, அவங்கள வந்து வழிகேட்டுல இருக்கீங்கன்னு சொல்லி சொல்றது, இது எல்லாமே ஒரு குருட்டுத்தனமான ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து இதுவும் வந்து நரகத்துக்கு போறதுக்கான சாய்ஸா அமைஞ்சிரும் அப்படின்றத வந்து நம்ம இந்த ஆயத்து மூலமாக புரிஞ்சு கொள்ள முடியுது. ஸோ உங்களோட வேற வழியே இல்லை. இது இந்த நரகத்தை நேரா பாத்துடுறாங்க. இதுக்கு முன்னாடி பயங்கரமா சொல்றாங்க நரகத்தை பத்திய. ஸோ இதுல இருந்து நம்மளால தப்பிக்கவே முடியாது அப்படின்னு அவங்க முடிவு பண்ணும் போது தான் இப்போது எக்ஸ்கியூஸ் சொல்லலாம். நான் சரி இங்க தப்பிச்சுக்கலாம், கோர்ட்ல போய் ஒரு அங்க போய் இங்க போய் நான் செய்யலையே, பொய் சத்தியம், பொய் சாட்சி எல்லாம் செஞ்சு அங்க ஒண்ணுமே நடக்காது இல்லையா. ஸோ நரகத்துல விழத்தான் போறோம். இப்படி இப்படி உண்மையை சொன்னாலாவது அல்ல நம்மள நரகத்துல இருந்து பாதுகாப்பான்னு ஒரு காரணத்துல
சொல்லுவாங்க அப்படிங்கிறான். ரெண்டாவது அல்லாஹ் வந்து அங்க உண்மையதான் சொல்லணும். ஆமா, அல்லாஹ் கட்டளையிடுறதுதான் நடக்கும். என்ன ப்ரோக்ராம் அல்லாஹ் அந்த மாதிரி பண்ணிடுவான். கெட்டதுக்கு வந்து வாய் வராம பண்ணிடுறானோ என்னமோ தெரியல, அல்லாஹ் ஆலம். என்ன ஸோ நம்ம இப்போ அந்த நமக்கு என்ன படிப்பினை இதுல வந்து நம்ம இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கக்கூடாது. என்ன குஃபுர்ல இருந்து பெரும் பாவங்கள்ல இருந்து இப்போ விலகி பாவ மன்னிப்பு கேட்டுட்டா நம்ம இந்த நிலைமைக்கு போக மாட்டோம். நல்லா காப்பாற்றணும். என்ன ஸோ ரெண்டாவது வந்த நல்ல சொல்றவங்களையும் நம்ம நீங்க சொன்ன மாதிரி ஒன்றும் எதிர்க்க கூடாது. என்ன சொல்றாங்க, யார் சொல்றாங்கங்கிறது முக்கியம் இல்லை, என்ன சொல்லப்படுது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ம். அதுல அதுல சத்தியம் இருக்குதா அப்படிங்கறது சொல்லி கேட்கணும். அதை விட்டுட்டு சின்ன பையன் சொன்னானா பெரிய பையன் சொன்னானா என்ன அந்த ஆலிம் சொன்னாரா இந்த ஆலிம் சொன்னாரா என்ன அதுல உண்மை இருந்துச்சு அப்படின்னா நம்ம சத்தியம் அல்லாவுடைய தௌஹீது தான் மெயினா சொல்றோம் இல்லையா. மெயினா வந்து குஃபரு தான் பேசிட்டு இருக்கான். அல்லாஹ் இல்ல ம். மறுமை இல்லைன்னு நிராகரிப்பாளர்களுக்கு தான் இந்த மாதிரி கடுமையான வேதனை என்ன. ஸோ யாரு சொன்னாலும் நம்ம அந்த கேட்கணும். ரெண்டாவது அந்த ஈமானை நம்ம வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கணும். அதனால வந்து கிபர்னால வந்து அதை நிராகரிச்சு அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது, பார்த்துக்கலாம் மறுமை நல்லா கிடையாது, இங்க என்ஜாய் பண்ணணும்னு சொன்னா இந்த மாதிரி நிலைமை வந்துருங்கிறதுல இருந்து நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். ஸோ இதை தவிர மத்த உறுப்புகளும் சாட்சி சொல்லுங்கிறாங்க இல்லையா. கை ஆமா. கை கை சூரா யாசீன்ல கூட நம்ம பார்த்தோம். ஆமா, கை காலு கண்ணு எல்லாமே வந்து சாட்சி சொல்லும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுவும் வந்து கியாமத்து நாள்ல நடக்கும் அந்த மாதிரி அதிசயங்கள்லாம். ஸோ நம்ம எல்லாத்தையும் பாதுகாப்பா வச்சுக்கணும். என்ன நம்ம கையில வந்து எப்படி யூஸ் பண்றோம், காலை எங்க யூஸ் பண்றோம், கண்ணை எப்படி யூஸ் பண்றோம் என்ன. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது. நம்ம இந்த மாதிரி நரகத்திலேருந்து எல்லாம் நம்மளை பாதுகாக்கணும், சொர்க்கத்துக்கு அனுப்பணும் அப்படிங்கிறத இன்ஷா வந்து அல்லாஹ். வாக்கியப்போம் இன்ஷா அல்லாஹ். அடுத்து وقالوا لو كنا نسمع أو نعقل ما كنا في أصحاب السعير. அவர் உபதேசத்தை நாங்கள் செவியுற்றோ அல்லது அவைகளை நாங்கள் விளங்கியோ இருந்திருந்தால் நாங்கள் நரகவாசிகளில் ஆகியிருக்க மாட்டோம் என்று அவர்கள் கூறுவார்கள். சோ 10வது ஆயத்து. போன ஆயத்துல வந்து எங்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு ஆள் வந்தாங்க, ஆனா அவங்கள நாங்க தான் பொய்யாக்கணும், அதே மாதிரி அவங்கள வழிகேட்டர் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இது எல்லாமே வந்து ஒப்புக்கொண்டதா அல்லாஹ் வந்து சொல்லி காமிச்சான். இந்த ஆயத்துல 10வது ஆயத்துல அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, அந்த தவறுக்கு காரணமா என்ன இருந்துச்சு, அந்த சிந்தனை குறைபாடு அவங்களுக்கு இருந்துச்சு, அதை அவங்க ஒப்புக்கொள்றாங்க. அதுதான் அல்லாஹ் வந்து சொல்றான். நாங்கள் என்ன சத்தியத்தை வந்து காது கொடுத்து கேட்கவோ அல்லது எங்க அறிவை பயன்படுத்தி சிந்திக்கவோ நாங்க தவறிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன அதை செஞ்சிருந்தோம்னா நாங்க ஒருவேளை நரகத்துல இல்லாம கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நம்ம சிந்திக்க தவறியதன் காரணமாக நரகத்துல வந்து கிடக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லக்கூடிய அந்த காரணத்தை அல்லாஹ் வந்து பதிவு செய்து காமிக்கிறாங்க. காலு, அவர்கள் சொல்லுவார்கள், லவ்குன்னா நஸ்மஉ, நாம் செவியுற்று இருந்தால், காது கொடுத்து கேட்டிருந்தால் அப்படின்னா வெறுமனே வந்து சவுண்ட, அதாவது காதால கேட்கறத மட்டும் இல்ல, அதாவது சிமா குபூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தவங்க சொல்றாங்கன்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்ளுற அந்த நோக்கம் இருக்கணும். சும்மா காதுல கொடுத்து கேட்கறது இல்ல. ஒருத்தவங்க ஒரு செய்தி சொல்றாங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையில பணிவோடு செவி மடுக்கிறதுக்கு பேரு தான் இந்த நஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து புரிஞ்சு கொள்றோம். அதே மாதிரி அவங்க நாக்கீலு அப்படின்னு சொன்னா அக்கல்னா அறிவு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ அக்கல்னா என்ன, கட்டி போடுறது. இந்த ஒட்டகத்தை வந்து கட்டி போடுறதுக்கு தான் அக்கலை அப்படின்னு சொல்லி பயன்படுத்துவாங்க. சோ அப்போ மனிதனை வந்து ஆஹ் பாவத்துல இருந்து, அதே மாதிரி அறியாமையில இருந்து விலக்கி கட்டி போட்டு நல்ல வழியில அவனை நிறுத்துறதுக்காக தான் அக்கல். அந்த அறிவுக்கு தான் அக்கல் சொல்லி பயன்படுத்தப்படுது. அப்படின்னா என்ன, அல்லாஹ்வினுடைய சான்றுகள், அவனுடைய ஆதாரங்கள், இது எல்லாமே நம்ம சிந்திச்சு ஆராயக்கூடிய ஒரு ஆற்றல் தான் நாக்கேலு. அப்ப அவங்க சொல்றாங்க, லவ்குன்னா நஸ்மாவும் அவ் நாக்கேலும், நாங்கள் ஆஹ் ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையோடு காது கொடுத்து கேட்கறது. ரெண்டாவது வந்து அந்த சொன்ன விஷயங்களை வந்து சிந்திச்சு நம்ம செயல்படுறது. இது ரெண்டும் செஞ்சிருந்தா மாக்குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸயீர், நம்ம இந்த நரகத்துல இருந்திருக்க மாட்டோம். அதாவது கொழுந்து விட்டு அறியும் நரகத்தினுடைய அஸ்ஹாபு. அஸ்ஹாபுனா நரகவாசிகள், கூட்டாளி, தோழர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுல நாங்க இருந்திருக்க மாட்டோமே. அப்படின்னா என்ன, நரகவாசிகளுக்கும் நரகத்துக்கும் பிரிக்க முடியாத ஒரு தொடர்பு இருக்கு. அதனாலதான் அல்லாஹ் பயன்படுத்துற அஸ்ஹாப் அப்படின்னு சொல்லியும் அல்லாஹ் வந்து பயன்படுத்துறான். சோ சயீர்,
இந்த இடத்துல சயிர்ன்றது வந்து இதுதான் 5வது ஆயத்திலையும் கூட வந்துருச்சு. அதாவது நரகத்தினுடைய அந்த கொடூரமான ஜுவாலை, அது எப்படி வந்து அந்த குழம்பு எப்படி எரியும் அதெல்லாம் வந்து அல்லாஹ் வந்து சொல்றான். சோ கை சேதம் அந்த மக்களுக்கு அதை வந்து அல்லாஹ் ரெட்டிப்பாக்கி சொல்லி சொல்லி காட்டுறதை நம்ம வந்து பார்க்கிறோம். சோ இதற்கு வந்து நேர்வழி அடைகிறதுக்கு ரெண்டே வழிதான். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன? கேட்டு நம்ம பின்பற்றுறது. ஏன்னா சில பேருக்கு வந்து சொந்தமா யோசிக்கிற அளவுக்கு, சிந்திச்சு ஆராயக்கூடிய அளவிற்கு ஆற்றல் இல்லைனாலும், ஒரு தூதர் வந்து சொல்றாங்களா, அல்லது ஒரு நல்லவங்க ஒரு விஷயத்த வந்து எடுத்து சொல்றாங்களா, அத அடக்கத்தோட, அதே மாதிரி நடுநிலையோட நம்ம அதை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு தன்மையோட காது கொடுத்து கேட்கறது, இது ஒண்ணு. ரெண்டாவது தஃபக்குர், அதாவது வந்து சிந்திக்கிறது. ஒரு விஷயம், இந்த உலகத்துல நம்ம பார்க்கக்கூடிய அத்தாட்சிகள், அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகள் நிறைய இருக்கு, அதை நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். அந்த அத்தாட்சிகளை வந்து குர்ஆனுடைய வசனங்கள், அதெல்லாம் நம்ம சிந்திச்சு நம்ம பகுத்தறிவை பயன்படுத்தி, சோ இதுதான் சத்தியம், இப்ப இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வை தான் நம்ம நம்பணும், மத்த யாரையும் நம்பக்கூடாது, சத்தியம் எது அசத்தியம் எது அப்படின்னு பிரிச்சறியக்கூடிய அந்த ஆற்றல். சோ ரெண்டு விதமாக நேர்வழி அடையலாம். ஒண்ணு காது கொடுத்து கேட்கறது, ரெண்டாவது அதை பத்தி சிந்திக்கிறது. இது ரெண்டும் இருக்கும் பொழுது நம்ம நேர்வழி அடையக்கூடும் அப்படின்றது வந்து நம்ம இந்த ஆயத் மூலமாக புரிஞ்சு கொள்றோம். இதற்கு விளக்கங்கள் கொடுக்கறத நம்ம வந்து பாக்குறோம். சோ அந்த நரகவாசிகள் என்ன புலம்புறாங்க? இந்த ரெண்டு விஷயத்தை தான் நம்ம அடைச்சிட்டோம். என்னத்த? காது கொடுத்து கேட்கவும் இல்ல, சிந்திக்கவும் இல்ல. இந்த ரெண்டு விஷயத்தையுமே தூதர்கள் ஒரு விஷயத்த சொல்றாங்க, அப்போ அவங்கள பைத்தியக்காரர் அப்படின்னு சொல்லி அலட்சியப்படுத்துறது. அதே மாதிரி காது கொடுத்து கேட்கவும் இல்ல, சுயமாக எங்க அறிவும் நாங்க பயன்படுத்துறது இல்ல, மூட நம்பிக்கையில மூழ்கி கிடந்தோம். அதே மாதிரி எங்களுடைய மூதாதையர்கள் அவங்க என்னென்னலாம் செஞ்சாங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருந்தோம், குருட்டுத்தனமா நம்ம நடந்துட்டோமே, அறிவை பயன்படுத்தலையே அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் வந்து புலம்புறதுதான் எல்லாம் வந்து இதுல சொல்லி காமிக்கிறான். இப்போ ரெண்டுல ஏதாவது ஒண்ணு செஞ்சிருந்தா கூட நமக்கு வந்து என்னது அஸ்ஹாபு சைரா நம்ம இருந்திருக்க மாட்டோமே, அவங்க கதறக்கூடிய காட்சியை தான் எல்லாம் வந்து பயன்படுத்துறான். சோ உண்மையான அறிவுனா என்ன? மனிதனை நேர் வழியில, நல்ல வழியில கொண்டு போய் சேர்க்கிறது தான் உண்மையான அறிவு. அல்லாஹ் கிட்ட அவனை நெருக்கி வைக்கிறது தான் உண்மையான அறிவு. அப்போ எந்த அறிவு மனிதனை விட்டு தூரமாக்குது, சாரி இறைவனை விட்டு தூரமாக்குதோ அது அறிவேன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம எவ்வளவோ படிக்கிறோம். அல்லாவை பற்றி சிந்திக்க வைக்கணும், அல்லாஹ் கிட்ட நெருக்கி வைக்கணும், அதுதான் வந்து உண்மையான ஒரு அறிவுன்றதை கூட இதற்கு விளக்கமாக சொல்றாங்க. அப்போ அறியாமையில நம்ம இருந்துடக்கூடாது. அந்த நரகவாசிகள் கவலைப்படுறது என்ன? நம்ம அறியாமையில இருந்துட்டோமே, நம்ம வந்து இப்படி நேர்வழியை வந்து விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி கவலைப்படக்கூடிய ஒரு காட்சியை தான் அல்லாஹ் வந்து பதிவு செய்து காமிக்கிறான். அப்போ நமக்கு என்ன புரியுது இதுல இருந்து? ஒரு நம்ம உலகத்துல பாக்குற விஷயங்களை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஒரு நீர் அருவி வருதா, அதை பார்க்கணும். ஒரு மலையை பாக்குறோமா, அப்போ நம்ம அதை வச்சு அல்லாஹ் இப்படி படைச்சிருக்கிறான், இதுல எவ்வளவு விஷயங்கள் இருக்குன்றதை நம்ம உணரணும், நம்ம சிந்திக்கணும். சோ இது வந்து ஒரு மார்க்கம் நமக்கு சொல்லித்தர்ற ஒரு கடமை. அதுல மூலமா நமக்கு பாடம் கிடைக்கணும் அப்படின்றது. ரெண்டாவது வந்து நமக்கு வந்து சத்தியம் இதுதான் அப்படின்னு சொல்லி தெளிவா தெரிஞ்சதுக்கு பின்னாடியும் ஆஹ் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்றதுக்காண்டி, மூதாதையர்கள் செஞ்சாங்கன்றதுக்காண்டி குருட்டுத்தனமாக ஒரு விஷயத்தை, தவறான வழியை பின்பற்றுறது மார்க்கத்துல தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம்ன்றதையும் இந்த ஆயத்து மூலமாக நம்ம வந்து புரிஞ்சு கொள்ள முடியுது. அதே மாதிரி இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுறது எப்படி தெரியுமா? பகுத்தறிவை கொண்டு நீங்க சிந்திங்க. உங்களுக்கு அல்லாஹ் யோசிக்கிறதுக்கான அந்த அறிவை கொடுத்துருக்கிறான். அதை வச்சு எது சத்தியம், எது அசத்தியம், எது மூட நம்பிக்கை, எது நேர்வழி, இதெல்லாம் நீங்க சிந்திச்சு பாருங்க. அப்படின்னு தான் வந்து நமக்கு ஈமான்ல இருந்து ஆரம்பிச்சு அல்லாஹ் எல்லா விஷயங்களையுமே சொல்லித் தர்றான். சோ நம்ம சிந்திக்கிறது நம்ம மேல ஒரு கட்டாயம், ஒரு கடமையாக இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இன்னைக்கு காது கொடுத்து மனிதன் கேட்கிற தன்மைன்றது ரொம்ப கம்மியா போயிடுச்சு. அந்த பொறுமை இல்ல. நிதானமாக காது கொடுத்து கேட்கணும், என்ன சொல்றாங்கன்றது காதுல வாங்கணும்ன்ற அந்த பொறுமை வந்து இன்னைக்கு இல்லாம போயிடுச்சு. ஆல்பா அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்க. அதாவது என்னன்னா செகண்ட்ஸ்ல பதில் வரணும், டக்கு டக்கு டக்குன்னு வரணும், இல்லைன்னா அடுத்தடுத்து அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு வந்து பொறுமை வந்து ரொம்ப கம்மியா போயிடுச்சு. சோ சத்தியம், அதே மாதிரி ஒரு நல்ல செய்தி, அது எல்லாமே நிதானமாக பொறுமையாக காது கொடுத்து கேட்கறது தான் நல்ல வழியினுடைய ஃபர்ஸ்ட் அடிப்படை. நம்ம கேட்டாதான் நம்ம உள்ளத்துல சிந்திக்க முடியும். கேட்காம ஒரு விஷயத்தை சிந்திக்க முடியாது அப்படின்றதையும் நம்ம வந்து புரிஞ்சு கொள்ள முடியுது. அதே மாதிரி மனிதன் இன்னைக்கு என்ன செய்யறான்? அறிவை அறிவியல் ரீதியா பயன்படுத்துறான், பொருளாதாரம், தொழில்நுட்பம் இப்படி எல்லாமே பயன்படுத்துறான். ஆனா நான் யாரு? என்னுடைய படைப்பின் நோக்கம் என்ன? அல்லாஹ் என்னை மரணிக்க செஞ்சதுக்கு பின்னாடி என்ன செய்ய போறான், இதை பத்தி யோசிக்கணும். சோ இதை மறந்துடுறான் மனிதன். இந்த சிந்தனையின்மைதான் அவனை வந்து வீழ்ச்சிக்கு கொண்டு போகுது, நேர்வழி அடைய விடாம செய்யுது. அப்போ எவ்வளவு எல்லாத்துலயும் நீங்க கவனம் செலுத்துங்க. அறிவியல்
ரீதியாக, பொருளாதாரம் எல்லாத்துலயும் கவனம் செலுத்துங்க. இருந்தாலும் கூட நான் யார், என்னை படைத்த இறைவன் எப்படிப்பட்டவன், அவன் என்ன நோக்கத்திற்காக என்னை படைத்திருக்கிறான், மரணத்திற்கு பின்னால் என்னுடைய நிலைமை என்ன, இதை பற்றி நிச்சயமாக நம்ம யோசிக்கணும் அப்படின்றத இந்த ஆயத்தை நமக்கு உணர்த்துறத பாக்குறோம். அதே மாதிரி எப்பயுமே ஒரு விஷயத்த காலத்தே பயிர் செய் அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது என்னன்னா, ஒரு செய்தி நமக்கு கிடைக்குதா, அதை அப்பயே நம்ம யோசிச்சிருக்கணும், இல்ல அப்பயே செஞ்சிருக்கணும். பின்னாடி கவலைப்படக்கூடாது. நான் இப்படி ஆயிருக்கலாம், அப்படி ஆயிருக்கலாம். சில பேர்லாம் ஒரு 30 வயசு 35 வயசு போனதுக்கு பின்னாடி நான் 2 டிகிரி முடிச்சிருக்கலாம், நான் டாக்டர் ஆயிருக்கலாம், நான் கலெக்டருக்கு படிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கவலைப்படுவாங்க. சோ இந்த இடத்துல பிளானிங்கும் இல்ல, கைட் பண்றதுக்கு ஆளும் இல்ல, அதை சொன்னாலும் கேட்கல நிலைமையில சிலரும் இல்ல. சோ அப்படிலாம் இருக்கும்போது பின்னாடி வயசு கடந்ததுக்கு பின்னாடி கவலைப்படுறாங்க. அந்த கவலை எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்றத. ஏன்னா அந்த நரகவாசிகள் பாருங்க, அங்க புலம்புறாங்க, நாங்க கேட்டிருக்கலாம், அல்லது கொஞ்சம் சிந்திச்சு பார்த்திருக்கலாம், நமக்கு ஏதோ ஒரு இதா இருக்கும். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, நமக்கு உடல்ல இருக்கிற ஆரோக்கியம், நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஆயுள், இதெல்லாம் இருக்கும் போதே நம்ம சிந்திக்கணும், நம்ம வாழ்க்கையில சேஞ்சஸ் ஏற்படணும், நம்ம திருந்தணும் அப்படின்றத இந்த ஆயத்தை நமக்கு கத்து தருது. அதே மாதிரி உலகத்துல நிறைய பட்டங்கள் பெறுறது, பதவிகள் இருக்கிறது, இதெல்லாமே மார்க்கத்தினுடைய பார்வையில் அறிவு இல்லை. அல்லாவுக்கு அஞ்சி அவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நான் ஒரு டாக்டரா இருக்கிறேன்னா, அந்த இடத்துல என்னுடைய செயல்பாட்டுல அல்லாவை நான் எப்படி உணர்றது, ஒரு இன்ஜினியரா இருக்கிறேன்னா அதுல நான் எப்படி அல்லாவை உணர்றது. சோ எல்லாத்துலயுமே உலகம் சார்ந்து யோசிக்காம இறைவன் சார்ந்து யோசிக்கணும். அப்பதான் அந்த இதுக்கு அந்த நாலேஜுக்கு பிரயோஜனமா இருக்கும் அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சு கொள்ள முடியுது. ஏன் அப்படின்னு சொன்னா, தக்குவா இருக்கும்போது அந்த டாக்டர் தப்பு செய்ய மாட்டாரு, இன்ஜினியர் மோசடி பண்ண மாட்டார். அதே மாதிரி மற்ற துறையில இருக்கிறவங்க யாருமே அந்த மோசடி செய்ய மாட்டாங்க, இறை அச்சம் இல்ல. அதே மாதிரி அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு அடிபணிந்து நடக்கக்கூடிய அந்த சிந்தனை இல்லை அப்படின்னும் போது எல்லா தப்பும் நடக்கும். அவங்க எவ்வளவு டிகிரி வாங்கியிருந்தாலும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்றத இந்த ஆயத்துல நம்ம புரிஞ்சு கொள்ள முடியுது. ம். ஆ, நான் கேட்டு சிந்திக்கணும். உம் நரகத்தின் தோழர்கள், ஃப்ரெண்ட்ஸ், காலிதீன ஃபீஹாங்கிறாங்க. அவங்களே அட்மிட் பண்ணிக்கிறாங்க கை சேதப்பட்டு. இந்த மாதிரிலாம் கேட்டு சிந்திச்சு இருந்தா, இந்த மாதிரி நேரம் சிந்திச்சிருந்தா நம்ம இவர் ஆயிருக்க மாட்டோம் நினைக்கிறாங்க. ஸோ இதுல நமக்கு என்ன படிப்புனா, நிறைய நம்ம கேட்கணும். அந்த மாதிரி விஷயங்கள்ல நல்ல விஷயங்களை காது கொடுத்து கேட்கறது. அதுக்கு இப்ப நிறைய டிஸ்ட்ராக்ஷன் சொன்ன மாதிரி நிறைய எங்க நேரம் இருக்கு எப்படின்னு நினைச்சுக்கிறோம். நம்ம உடனே உடனே நல்ல விஷயங்கள் சொன்னா அதுக்கெல்லாம் நல்ல விஷயங்களை திருப்பி சொல்லலாம், கேட்கணும், ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறது தப்பு இல்லை இல்லையா? அதுக்கு சைத்தான் என்ன பண்ணும், நிறைய தடைகளை கொண்டு வரும். என்ன எப்படி கொண்டு வருவான், நல்ல விஷயங்கள் கேட்கறதுக்கு பதிலாக மியூசிக், இந்த மாதிரி மற்ற தேவையில்லாத வீணான விஷயங்களை நம்ம கண்ணில் காமிப்பான், அதுல போய் இறக்கி இறக்கி விடுவான். ஸோ நம்ம அப்பவே விழிப்புணர்வோட வெளியே வந்துடணும். அடுத்த ஸ்டேஜ் எப்படி கொண்டு போவோம், அதுவும் சரியாகும் இல்லையா? சரி, அடுத்த ஸ்டேஜ் ஓகே, பார்ட்டிக்கு போவாங்க, மியூசிக்கு, பார்ட்டியில போய் ட்ரிங்க்ஸ் எல்லாம் போட்டால் என்ன ஆகும், நல்ல விஷயங்கள் மைண்டில் சொன்னாலும் ஏறாதில்ல என்ன. ஸோ அவங்களோட கதி அதோ கதி தான். எல்லாம் அதில் காப்பாற்றணும். ஸோ அது மாதிரி கேட்டு சிந்தித்து அதை செயல்படுத்துகிற மக்களாக இருக்கணும். ரெண்டாவது, கேட்கறதுக்குள்ள வாய்ப்புகளும் நம்ம நிறைய அமைச்சு கொடுக்கணும். என்ன இந்த மாதிரி நம்ம இந்த குரானை நம்ம சொல்றது, நல்ல விஷயங்களை அழகா எடுத்து கொடுக்கறது என்ன. ஸோ அதுக்குள்ள நிறைய ஆலிம்கள் முன்னுக்கு வரணும். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் சொல்றது. எவ்வளவு திறமையான உள்ள உலமாக்கள்லாம் இருக்கிறாங்க என்ன, அவங்களுக்கு எப்படி இதெல்லாம் யூஸ் பண்ணுன்னு தெரிய மாட்டேது. ஒன்னும் ரெக்கார்ட் பண்ணி வாய்ஸா கூட போட்டாலே கூட நிறைய பேர் கேட்பாங்க என்ன. நிறைய சில தலை சிறந்த உலமாக்கள்லாம் இருக்கிறாங்க. ஸோ அவங்க பள்ளிவாசலோட சில பேர் நிப்பாட்டிக்கிறாங்க, வெளியில வரமாட்டேங்கிறாங்க என்ன. அவங்க என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணி ஆன்லைன்ல போட்டு வர்றது, வாட்ஸ்அப்ல அமைச்சு வர்றது மூலமா நம்ம ஒரு வாய்ப்பை ஏற்றி கொடுக்கணும். ஒருத்தங்க மூலமா ஹிதாயத்தை பெற்று அவங்க சொர்க்கத்துக்கு போனா கூட நன்மை தானே இல்லையா? ஸோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அதுக்குள்ள வாய்ப்புகள் நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. இடத்துல ஒரு விஷயம் தோணுது. அதாவது இப்போ எனக்கு கிடைச்சிருக்கதே இது ஒரு வாய்ப்புன்னு தான் நான் நினைக்கிறேன். அல்லாஹ் கொடுத்த ஒரு சான்ஸ் தான். ஏன்னா இப்படி ஒரு இருக்குன்றது நமக்கு தெரியாது உண்மையிலே.
ஆமா 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 எல்லாம் அமைச்சு கொடுத்துருங்க. அவ்வளவுதான், ஆமா அல்ஹம்துலில்லாஹ். ஆமா அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அந்த மாதிரி எல்லாருமே இரும்பு தெரிஞ்சவங்க இன்னும் என்ன நல்லா ஏசானோட இஹ்லாஸோட பண்ணாங்கன்னா அதுக்கு வந்து அவங்களுக்கும் பெரிய பெரும் பாக்கியம், மற்றவங்களுக்கும் அவங்க வந்து மாறினாங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் அது அதுக்கு நல்ல சிறப்பு உண்டு எல்லாருக்கும் என்ன. ஸோ நீங்க சொன்ன மாதிரி அதான் கண்கட்ட பின் சூரிய நமஸ்காரம் தமிழ்ல சொல்லுவாங்க. நமக்கு சூரிய நமஸ்காரம்லாம் கிடையாது, நம்ம சூரியனை வணங்கக்கூடாது. ஒரு வழக்க சொல்லு ஒண்ணு இருக்கும். கண் இருக்கும் போதே என்ன பண்ணும், ரசலாஜன் சொல்லியிருக்கிறாங்க, ஆரோக்கியம் இருக்கும்போது உன்னுடைய வியாதியிலிருந்து பாதுகாத்துக்கோ, இளமை இருக்கும் போது முதுமையிலிருந்து பாதுகாத்துக்கோ, ம். என்ன ஓய்வு நேரத்தை பிஸியா ஆகிறதுக்கு முன்னாடி பாதுகாத்துக்கோ என்ன அப்படின்ட்டு நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஸோ நேரத்தை வந்து நம்ம எப்படி மேனேஜ் பண்றோம் என்ன அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். ஓய்வு நேரங்கள் இதுக்கு முக்கிய ப்ரையாரிட்டி கொடுக்கணும். அங்க போய் நின்றுக்கிட்டு இப்படி செஞ்சிருக்கலாமே என்ன சொல்லுவாங்க. அப்போ மோத்தா போனோட தான் தெரியுமா அந்த 2 ரக்காத்து சுண்ணத்தோட அருமை. அருமை. ஸோ அங்க ரெண்டுகிட்டு நம்ம 2 ரக்காத் தொழுது அடுத்த ஹையஸ்ட் சொர்க்கத்துக்கு போயிருக்கலாமே, ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொர்க்கத்துக்கு போயிருக்கலாமே, நம்ம வந்து நம்ம எக்கானமி கிளாஸ்ல இருக்கோமே அப்படின்ட்டு ம். கை சேதப்பட தேவையில்லை. நான் இந்த உலகத்துல வந்து நம்ம டிப்ரெஷன் ஆக தேவையில்லை. சில பேர் நீங்க சொன்ன மாதிரி இதை செய்ய விட்டுட்டோமே, அதை செய்ய விட்டுட்டோமே அப்படின்னு கவலைப்பட்டு வந்து ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு வந்து சைத்தானுடைய வாசலா கூட இருக்கலாம் அது. அவன் என்ன பண்ணுவாங்க, சைத்தான் இந்த கவலையை திருப்பி திருப்பி கொண்டு வருவான். நீ இது செய்யலையே அது செய்யலையே என்ன, இந்த மாதிரி ஆயிட்டியே, நீ இப்படி பண்ணியிருந்தா அப்படி ஆயிருப்பியே அப்படின்னு என்ன ஆவாங்க, திருப்பி திருப்பி அந்த ப்ரெஷர்லயே டிப்ரெஷன்லயே என்ன ஆவாங்க, கவலையிலேயே அமுக்கி வச்சிருவான் மேல வராம. அவங்களுக்கு திருப்பி இந்த உலகத்துல மறு சான்ஸ் இருக்குது என்ன, தௌபா செய்யறதுக்கு என்ன, ஈமான் கொள்றதுக்கு அல்லா நெருங்குறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு மூமின் 2 தடவை ஒரே தவறு செய்ய மாட்டான், ஒரே புத்துல 2 தடவை கையை விட மாட்டான்னு சொல்லுவாங்க. ஹதீஸ் இல்லையா, ரசூலுல்லாஹி ஹதீஸ். அந்த மாதிரி தவறுன்னு நம்ம அது நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுல இருந்து வெளியாகி வந்து அதை கரெக்ட் பண்ணி அல்லா கிட்ட தௌபா செஞ்சுட்டு மீண்டுட்டா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அது அந்த பாவங்களையும் நன்மையா மாத்திடுறான் அல்லாஹ். ஸோ நம்மளும் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்துக்கு பாக்கியம் பெற்றவர்களா ஆயிரும். அதனால நம்ம வந்து இனிமேலுக்கு எங்க நமக்கு நம்ம தான் வீணா போயிட்டோம், நம்ம வந்து காஃபி தான், நம்ம வந்து நரகத்துக்கு தான் போறோம் என்ன எல்லாம் வந்து நரகத்துல தான் முட்டி அடிக்க போறோம் அப்படிலாம் சில பேச்சுக்கள்லாம் கேட்டிருக்கோம். என்ன எல்லாம் காப்பாற்றணும் என்ன, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நம்ம ஆறுதல் கொடுக்கணும், ஹோப் கொடுக்கணும். அல்லா வந்து அந்த மாதிரி இல்லை. இந்த ஆயத்தை ஏன் அல்லா சொல்ற ஒரு ரஹ்மான் தான் என்ன. இப்போ சில மார்க்கங்கள்லாம் பாத்தீங்கன்னா நரகமே இல்லைம்பாங்க என்ன. சில இந்த தவராத்து இஞ்சில எல்லாம் பாத்தீங்கன்னா நரகத்தை எடுத்துட்டாங்களாம், நரகமே இல்லை அப்படின்னு என்ன. சில பேர் வந்து இஸ்லாமிய அந்த குரானை பத்தி என்ன பண்ணுவாங்களாம், என்ன இஸ்லாம் இப்ப குரான் பார்த்தாலும் வந்து நரகங்குது, போட்டு கொளுத்து வாங்குது, சுடுதண்ணியை ஊத்து வாங்குது என்ன, வாட் ரிலீஜன் அப்படின்லாம் நிறைய வந்து யூடியூப்லயே கூட சில பேச்சுகள்லாம் இருக்கு என்ன. அதுதான் சில உதாரணம் சொல்றாங்க. ஒரு உதாரணம், ஒரு ரூம்ல ஒரு 15 பேர் 20 பேர் கிளாஸ் ரூம், ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ரெண்டு நல்லா திறந்து கதவு மூடி இருக்குது என்ன, கண்ணாடி இருக்குது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நரகத்தோட உருமல் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. ஒரு பக்கம் நல்லா சொர்க்கத்தை காமிச்சிட்டு இருக்கிறான் என்ன. எந்த பக்கம் நம்ம போகணும், 2 பக்கமும் இருந்தது நமக்கு தெரியும் எந்த பக்கம் போறதுன்னு இல்லைங்களா. ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி அந்த பக்கம் மறுபக்கத்தை கவனிக்க மாட்டோம் என்ன. அதுக்குள்ள முன்னெச்சரிக்கைகளை நம்ம வந்து செய்யறோம். அதுவே ஒரு அல்லாவுடைய ஒரு ரஹ்மத்துன்னு தான் சொல்றாங்க. நான் இந்த ஆயத்துக்கள் மூலமா நம்மளை எச்சரிக்கை செய்யறதே வந்து அல்லாஹ் நம்ம மேல அவ்வளோ ரஹ்மத்தை பொழிஞ்சிருக்கிறான் அப்படிங்கறத நம்ம நினைவுல வச்சுக்கணும். இவ்வளோ எச்சரிக்கை சொல்லிஞ்சும் அதுக்கு மேல போய் அந்த ஷிர்கு குஃப்ரு பெரும்பாவங்கள்ல போனாதான் அல்லாஹ் வந்து அந்த மாதிரி பெரிய ஒரு தண்டனையில போய் செலுத்துவான். அதனால இந்த மாதிரி ஆயத்துல கேட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு அல்லாஹ் வந்து அஹ்சன் தான் சொல்றான், அல்ல அஹ்சன் சொல்லல இல்லையா. உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க இம்ப்ரூவ் பண்ணீங்கன்னு தான் சொல்றேன் இல்லையா. ஃபர்ஸ்ட் ஆயத்துல என்ன சொன்னா, அஹ்சன் அமலாவா எவ்வளவுக்கும் மௌத்தல் ஹயாதி அஹ்சன் அமலா. ரொம்ப வந்து மக்கால உள்ள காரி மாதிரி நீங்க குரானை ஓது அப்படின்னு சொல்ல, ஒரு சாதாரண ஒரு பொது மனுஷரை பார்த்து உங்களால் என்ன முடியுமோ அதை ஓதுங்க என்ன, உங்களால் என்ன சிந்திக்க முடியுமோ சிந்திங்க
என்ன உங்களுடைய ஒரு ஒரு மனிதனுக்கு அவனுக்கு மேல அல்லாஹ் வந்து சுமையை சுமத்துறது இல்ல. லா கொல்லி ஃபுல்லாகும் நப்சன் இல்லா உசாகா அது ஒண்ணு இருக்குல்ல. அந்த மாதிரி லா யுகல்லிஃபுல்லாஹ். இல்ல அந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு மேல அல்ல அந்த சுமையை சுமத்த மாட்டான். ரொம்பவும் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க தேவையில்லை. என்ன நம்மளால முடிஞ்ச அளவுக்கு என்ன ஒரு ஏசானோட இஹ்லாஸோட அமல்கள் செஞ்சா இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருந்து நம்ம மேலெல்லாம் அல்லாஹ் இப்போ அதுக்கு வந்து நமக்கு எச்சரிக்கையில கொடுக்குறான். பெரும் கருணையாளன். இங்க ரஹ்மானா இருக்கிறான், அங்க ரஹீமா இருப்பான் என்ன. ஸோ நம்ம அதை நான் ஞாபகம் வச்சுப்போம். ஸோ இந்த மாதிரி அசாப சயீர் ரொம்ப ரொம்ப அந்த மாதிரி இல்லாம நம்ம அசாபுல் ஜன்னாவா இருக்கணும் அப்படிங்கிற பாக்கியத்தை நமக்கு எல்லாம் கொடுக்கணும். நம்ம முடிவு பண்ணிப்போம் இன்ஷா அல்லாஹ்.